மணியே போராட்டமா உன் கண்களில் என்ன நீரோட்டமா பெண் முன்னேற்றம் எல்லாம் வெறும் பேச்சோடுதானா. என்னடி இந்த நேரம் போன் பண்ணிருக்க? இன்னுமா தூங்காம இருக்க? இப்பதாம வேலையெல்லாம் முடிஞ்சது. உன்கிட்ட பேசணும் போல இருந்ததா, அதான் போன் பண்ணேன். சரிடி சொல்லு, என்ன பண்ற? வீட்டுக்காரு மாமியார்லாம் என்ன பண்றாங்க? அதெல்லாம் எல்லாம் நல்லா இருக்காங்கம்மா. மணி 9 தாண்டிடுச்சுடி, இன்னும் தூங்கலையா? வீட்டுக்கார் பக்கத்துல இருக்காரா? இல்லம்மா, எங்கேயோ வெளியே போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இனிமேல் தான் வருவாங்க. இந்நேரம் எங்கடி? அதெல்லாம் எனக்கு தெரியாது. என்னடி தெரியாதுங்கிற? சொல்லிட்டு போலமா, ஆனா கரெக்டா வருவாராம். என்ன சகுந்தலா, என்ன ஒரு மாதிரி பேசுற? இங்க வந்ததுல இருந்து வேலை மட்டும்தாம்மா பாக்குறேன். என்னால முடியலமா, ஒரு நிமிஷம் கூட உட்கார முடிய மாட்டேங்குது. இதுல நம்ம வீட்டுல சுடிதாரு நைட்டி இதோடயே இருந்து பழகிட்டேன். இங்க வந்த சேலை மட்டும் தான் கட்டணும்னு சொல்றாங்க. சேலையெல்லாம் கட்டிட்டு வேலை பார்க்க கூட கஷ்டமா இருக்குமா. ஏய் என்னடி, அங்க போய் ஒரு வாரம் அவளை இத்தனை பேச்சு பேசுற? வந்ததுல இருந்து வேலை மட்டும் தாம்மா பாக்குறேன். ஏய் நமக்கு வேலை பாக்குறதானடி வேலை. என்ன கட்டி கொடுத்த வீட்டுல போய் மகாராணி மாதிரி உட்காந்துக்கலாம் நினைச்சியா? அம்மா இங்க பாரு சகுந்தலா, அம்மா கல்யாணம் முடிச்சதும் உனக்கு மேல உனக்காவது உன் மாமியா மாமனாரு புருஷன் நாத்தனாரு 4 பேர் தான். நான்லாம் வந்தப்போ உங்க அப்பாவோட அண்ணன் குடும்பம் தம்பி குடும்பம் அக்கா தங்கச்சி எவ்வளவு பெரிய கூட்டு குடும்பத்துல இருந்தேன் தெரியுமா? இதுல எல்லாத்தையும் நான் தான் செய்வேன். நம்ம வீட்டு வேலை நினைச்சு செய்தி கஷ்டமா இருக்காது? அட போமா, உன்கிட்ட சொன்னா நீ ஏதாவது ஆறுதலா பேசுவேன்னு பார்த்தா நீ அப்படி பேசிக்கிட்டு இருக்க. ஏய் ஏண்டி அங்க உட்காந்துட்டு இப்படி பேசிட்டு இருக்க? பக்கத்துல யாரும் இல்லையா? நான் ரூமுக்கு வந்துட்டேமா. இருந்தாலும் அங்க உட்காந்துட்டு இப்படி எல்லாம் பேசாதடி. ஒரு நேரம் போல ஒரு நேரம் இருக்காது. உன் வீட்டுக்காரோ மாமியாரோ யாராவது வந்து ஏதாவது கேட்டுட்டா என்னமோ நீ அங்க நடக்கிறது போற என்கிட்ட ஒண்ணு விடாம சொல்றதா நினைச்சுக்கோங்க. அம்மா ஏகப்பட்ட பிரச்சனையை பார்த்து தாண்டி வந்தவதாண்டி, அதனாலதான் சொல்றேன். அப்படின்னா நான் எதுவுமே யாருக்கிட்டே பேச முடியாதா? மனசுல உள்ளத கூட நான் சொல்லக்கூடாதாமா? சகுந்தலா என்னம்மா இது அநியாயமா இருக்கு. பேசாம நான் நம்ம வீட்லயே இருந்திருப்பேன். ஆமாடி, நீ ஏன் நீங்க வந்து உட்காந்துக்கோ. உன் தங்கச்சியோட சேர்ந்து உட்காந்துக்கிறியா? அம்மா தங்கச்சி என்ன பண்றாங்க? நான் இங்க வந்து ஒரு வாரம் ஆச்சு. என்ன பார்க்க வந்திருக்கியாமா? நானாடி மாட்டேன்னு சொல்றேன். உங்க அப்பா தான் இந்நேரம் பிள்ளைய போய் பார்த்துட்டு இருந்தா வாதி இதுன்னு ஏதாவது சொல்லுவா. நீ அடுத்தடுத்து பாக்கணும்னு தோணும், அதெல்லாம் நல்லா இருக்காது. அவளோட வாழ்க்கையை நிம்மதியா வாழ விடுன்னு சொல்றாரு. ஏமா அதுக்காக எனக்கு ஒன்னா தங்கச்சி எல்லாம் பாக்கணும்னு ஆசை இருக்காதா? பாருடி, உங்க அப்பாவை பத்தி தான் தெரியும்ல. ஏதாவது விசேஷம்னா உங்ககிட்ட சொல்ல வரலாம். இல்ல உங்க அப்பாவா மனசு வச்சாதான் பார்க்க வர முடியும். உனக்கு என்ன உன் தங்கச்சிய பாக்கணும்னு ஆசை இருந்தா உன் புருஷன்ட்ட கேட்டு உன் புருஷனோட கூட்டிட்டு வீட்டுக்கு வா. தனியா வரணும்னு நினைக்காதடி, உங்க அப்பா அதுக்கும் திட்டுவாரு. இவங்கள கூட்டிட்டா என்ன? சரிம்மா, கேட்டு பாக்குறேன். வாரேனா உன்கிட்ட சொல்றேன். சரிடி. என்ன இவன் வெளியே எங்கேயோ போறேன்னு சொல்லிட்டு போனா, வந்துட்டானா இன்னும் வரலையா? டேய் பாத்திவா, பாத்திவா, என்ன சத்தத்தையே காணோம். கொஞ்ச நேரம் படுத்தோம் கண் அசந்துட்டோமா? வாசல்ல வந்த மாதிரியும் பாக்கலையே. எங்கதான் போவானோ, சொல்லாம குழம்பு எங்கிட்டாவது போயிடுறான். மணி ஆச்சுன்னா வீட்டுக்குள்ளேயே இருப்போன்னு தெரிய மாட்டேங்குது. சரி ரூம்ல போய் பாத்திர வேண்டிதான். கதவு வேற திறந்து கிடக்கு. வந்துட்டானா வரலையான்னு ஒன்னும் தெரியல. போய் பார்த்துட்டு கதவை போட்டிட்டு படுத்து தூங்க வேண்டிதான். ரூம் கதவு திறந்துதான் இருக்கு. டேய் பாத்திவா, அப்பா பாப்பாலாம் தூங்கிட்டாங்களாமா? ஆமாடி தூங்கிட்டாங்க. நான் வெளியே வந்து போன் பேசிட்டு இருக்கேன். உங்க அப்பாக்கு தெரிஞ்சது இந்த நேரம் போய் என் பொண்ணு கிட்ட பேசிட்டு இருக்கேன்னு திட்டுவாரு. சரி அப்பா தான் தூங்கிட்டார்ல, யார்கிட்ட இங்க பேசுற மாதிரியே இல்லம்மா. என்கிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு இவங்க எங்க போயிருக்காங்கன்னு தெரியல, வர வரைக்கும் பேசிட்டு. சரிடி. ஆமா ஏன் பேச ஆள் இல்லைங்கிற? உன் மதினிக்காரி இருக்கா, உன் நாத்தனா இருக்கா, மாமியார் கிட்ட எல்லார்கிட்டயும் சகஜமா நல்லா பேசிக்கோடி. ஆமா பேசாம இருமா, மதினிக்காரின்னு அதை வேற ஞாபகப்படுத்தாத. இப்பதான் போய் 4 நாள் ஆகுது. நீ எப்ப வருவாங்களோ தெரியாது. அவங்க இருந்தாலும் ஓவர் அலப்பற பண்றாங்க. ஏய் அப்படிலாம் பேசாதடி. யார பத்தி பேசுறா, யார்கிட்ட பேசுறா? ஐயோ நிஜமாதாமா? போன தடவை வந்துட்டு போமத்துல அந்த அண்ணன் வந்ததுக்கு நான் வான்னு கேட்கலையா? வந்ததும் வாங்கன்னு சொல்லிட்டு தாமா சமையல் கட்டுக்குள்ள போய் எல்லா வேலையும் பாத்திருக்கேன். அவங்களுக்கு சமைச்சு கொடுத்தது எல்லாமே நான் தான். அது கூட தெரியாம என் வீட்டுக்கார்ட்ட எங்க அத்தை வீட்டுக்கு வந்த மாப்பிளைய வான்னு கேட்க வேண்டாமான்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இவர் வந்து என் கிட்ட சண்டை பிடிக்கிறாரு. என் அக்கா வீட்டுக்காரு என் மாமா, நீ எப்படி அவங்களுக்கு மரியாதை கொடுக்காம இருக்கலாம்? வந்தவங்கள வான்னு கேட்க உனக்கு என்ன செய்யுதுன்னு அந்த பேச்ச பேசுறாங்க. ஒட்டியே என் குடும்பத்தை தான் இப்படி இழுத்து பேசிட்டு இருக்கியா? பேசடியே பேசு, நீ என்ன பேசுறேன்னு பாக்குறேன். ஏய் சகுந்தலா அப்படிலாம் பேசக்கூடாதுடி. எனக்கு நம்ம நீ அந்த வீட்டுல சண்டையை போட்டுருவியன்னு பயமா இருக்கு. பாரு எதா இருந்தாலும் பொறுத்து போ, அதனால ஒன்னும் குறைஞ்சிட மாட்டோம். அம்மா என்னடி இங்க பாரு, பொண்ணா பிறந்தா எல்லாத்தையும் அனுபவிச்சு வரணும் நம்ம தலை எழுத்து. எல்லாத்தையும் கேட்டுதான் போனோம், அடங்கிதான் போனோம். நீ நாட்டுக்கு இப்படி பேசிட்டு ஏய் யாராவது கேட்ட போறாங்கடி. எனக்கு அதுக்கு மேல பக்கு பக்குங்குது. நான் ரூம்ல பேசிட்டு இருக்கேம்மா, அங்க எல்லாம் தூங்கி இருப்பாங்க. என்ன மோடி பேச்ச குறை, நீ போன வை. என்னம்மா நேர்ல தான் வரமாட்ட, போன்ல கூட பேசக்கூடாதா?
போன்ல என்ன குழம்பு வச்ச, என்ன சாப்பிட்டா அதை பேசுடி. அதை விட்டுட்டு உன் வீட்டு கதையை என்கிட்ட சொல்லிட்டு இங்க பாரு, ஏதாவது ஒரு பிரச்சனைனா உங்க அப்பா எப்படி பேசுவாருன்னு உனக்கு தெரியும். உன் கல்யாணத்துக்கு அவ்வளவு கஷ்டப்பட்டாரு, உன்கிட்ட என்னென்ன சொன்னாருன்னு உனக்கு தெரியும். எதா இருந்தாலும் பொறுத்து போ. நீ பேசுற பேச்சுக்கு ஏதாவது சண்டை போட்டுட்டு இங்க கோச்சிட்டு உங்க அப்பா வீட்டுக்கு வந்த, பெத்த பொண்ணுன்னு கூட பார்க்க மாட்டான் இந்த மனுஷன். உன் வீடு இது கிடையாது, உன் புருஷன் வீடு தான் உன் வீடு. உன் பெத்த கடமை எனக்கு இதோட முடிஞ்சு போச்சுன்னு அனுப்பி விட்டுருவாரு. என்னத்த அவ சொல்லி கொடுக்கறான்னு தெரியலையே. மாமா சாரிமா, சரி புரிஞ்சு நடந்துக்கோடி. சாரிமா. சரி பிள்ளைய கட்டி கொடுத்துட்டு ஆடுறதுக்கு வழி சொல்லாம நம்ம குடும்பத்தையே பிரிக்க வழி சொல்லிட்டு இருக்கா போல இவ ஆத்தாக்காரி. இத இப்படியே சும்மா விடக்கூடாது. ஏய் அத்தை, என்னடி என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? ஐயோ அத்தை, அம்மா கிட்ட பேசிட்டு இருக்கேன். ஏய் சகுந்தலா பெத்தவளே, கேக்குதா? அத்தை இருங்க, ஸ்பீக்கர்ல போடுறேன். போடு. அம்மா சொல்லுடி. என்னத்த சொல்லு? ஏண்டி பிள்ளைய கட்டி கொடுத்தா வாழட்டுன்னு விடணும், அதை விட்டுட்டு என்ன பேச்சு பேசிட்டு இருக்க? ஐயோ மதினி, வாய மூடி. அத்தை பேசாதீங்க அம்மைய மகளும். இங்க பாரு. ஏய் கேக்குதா? மதினி சொல்லுங்க மதினி. என் பிள்ளைக்கு நான் புத்திமதி தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். அப்பா நீ சொன்ன லட்சணத்தை நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். நாளைக்கு காலையில இங்க வீட்டுக்கு வா மதினி. உன் புருஷனை கூட்டிட்டு இங்க வா, இல்ல உன் மகளை அடிச்சு வெளியே பத்தி விட்டுருவேன். அத்தை இந்த வீட்டுக்கு வந்து ஒரு வாரம் ஆகல, அதுக்குள்ள எல்லார பத்தியும் குறை சொல்லிக்கிட்டு இருக்கியோ? குறை சொல்லல, சும்மா பேசிட்டு தான். நீ சும்மா பேச ஏன் மவதான் கிடைச்சாளா? மதினி அவ பேசுறதுக்கு அப்படி பேசாதீங்கன்னு தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் மதினி. ஏய் நீ வாய மூடி. நாளைக்கு காலையில நீயும் உன் புருஷனும் இங்க இருக்கணும், அவ்வளவுதான். போனை கட் பண்றி. மதினி நான் சொல்றத கேளுங்க. நான் சொன்னதை நீ கேளு, இல்ல அடுத்து உன் மவதான் அங்க வந்து இருப்பா. இல்ல மதினி, நான் நாளைக்கு வாரேன். போனை வைடி. கட் பண்ணிட்டே. அத்தை அம்மா எதுவுமே சொல்லல, நான் தான் சும்மா பேசிட்டு இருக்கலான்னு. சும்மா பேசுறதுக்கு நம்ம வீட்டு விஷயம், சிச்சி என் வீட்டு விஷயம் தான் கிடைச்சதோ? அத்தை நம்ம அவ அப்படி உனக்கு என்னடி பண்ணா? என்னடி அவளை பத்தி குறை பேசிட்டு இருக்க? குறையெல்லாம் சொல்லல அத்தை. நாளைக்கு உன் ஆத்தாக்காரி வரட்டும், அப்புறம் இருக்குடி உனக்கு. ஆளும் மூஞ்சியும் பாரு. இப்ப பாரு, இப்படி தலையை விரிச்சு போட்டுட்டு அலையிறது, இந்த மாதிரி கவுனை தூக்கி போட்டுட்டு அலையிறது, இதெல்லாம் வீட்டு பொம்பளைக்கு நல்லாவா இருக்கு? அத்தை அது நைட் நேரம் மட்டும். அச்சி வாய மூடு. இந்த வீட்டுல இன்னொரு பொம்பளை பிள்ளை இருக்காளேங்கிற அறிவு இல்ல. என்னமோ புருஷனை மொட்டாட்டி தனியா இருக்கிற மாதிரி ஆட்டமா ஆடுறது. விடியட்டுண்டி, விடிகிற பொழுது உனக்கு நல்லபடியா இருக்கணும்னு நினைச்சுக்கோ. அத்தை சாரி அத்தை, அம்மா அவளை வர சொல்லாதீங்க அத்தை, பிளீஸ் அத்தை. நான் இனி அம்மாட்ட பேச கூட மாட்டேன். வேண்டாம் அத்தை. வரட்டும், அப்புறம் பாத்துக்கிறேன். அம்மா வாடா வா. எங்க போய் ஊர் சுத்திட்டு வர? என்னம்மா, என் ஃப்ரெண்ட்ஸ பாத்துட்டு வந்தேன். கிராமத்துலதான் உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாப்பியோ? மணி என்னம்மா 10 தானே ஆகுது. 10 மணி வரைக்கும் என்னடா வெளியே சுத்த வேண்டியிருக்கு? வீட்டுக்குள்ள பொண்டாட்டி என்ன பண்றான்னு கூட பாக்காம. ஏமா என்னாச்சு? என்ன ஆச்சா? உன் பொண்டாட்டிட்ட கேளு. அப்புறம் நாளைக்கு உன் மாமியாக்காரியும் மாமனாரும் வருவாங்க, அவங்க கிட்டே என்ன ஏதுன்னு பேசிக்கோ. மா என்னாச்சு? அத்தை ப்ளீஸ் அத்தை, இவதான் வேணும்னு கட்டிட்டு வந்தேல, நீ குடும்பத்தையே ரெண்டாக்குவா பாரு. மா என்ன சொல்லிட்டு போற? சகு என்னாச்சு? எனக்கு தெரியாம பேசிட்டேங்க. நீங்க வர வரைக்கும் அம்மா கிட்ட பேசிட்டு இருந்தேன். அப்ப மதினிய பத்தி பேசிட்டு இருந்தேன். அது அத்தை கேட்டு கோபப்பட்டு நாளைக்கு அப்பா அம்மாவை இங்க வர சொல்லிருக்காங்க. எனக்கு ப்ளீஸ் வேண்டான்னு சொல்லுங்க. அத்தை கிட்ட பேசுங்க. எனக்கு இதெல்லாம் எங்க அப்பாவுக்கு பிடிக்காது. இந்த மாதிரி அத்தை பேசுனாங்கன்னு தெரிஞ்சாலேவா எங்க அப்பா எங்க அம்மாவை தான் திட்டுவாங்க. நீ எதுக்கடி இதெல்லாம் பொண்ணு கிட்ட பேசுறேன்னு. எனக்கு எங்க அம்மாவை பாவங்க. ப்ளீஸ்ங்க அத்தை கிட்ட சொல்லி வேண்டான்னு சொல்லுங்க. நான் வேணா சாரி கேக்குறேன். அக்காவை பத்தி என்ன பேசுன? ஒண்ணு இல்லங்க, போன தடவை வந்தப்போ அண்ணனை நான் வான் கேட்கறேன்னு சொல்லி நீங்க கோபப்பட்டு திட்டினீங்கல்ல, அதத்தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். அதே எதுக்காக உங்க அம்மாட்ட சொன்ன? சும்மா தாங்க சொல்லிக்கிட்டு இருந்தேன். அம்மா அது தப்பு, அப்படிலாம் பேசாத, அந்த உங்களை வான் கேட்கறதா நல்ல பழக்கம் தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அத்தை தப்பா புரிஞ்சுக்கிட்டு அம்மாவும் சேர்ந்துக்கிட்டு பேசுறாங்கன்னு நினைச்சு அம்மாவை வர சொல்லிட்டாங்க. எனக்கு இது அப்பாவுக்கு தெரிஞ்ச அம்மாவும் ரொம்ப திட்டுவாங்க. பேசுங்க, வேண்டான்னு சொல்லுங்க. அத்தை கிட்ட பேசுங்க. இதெல்லாம் நீ என்கிட்ட கேட்டு பேசுனியா? என்னங்க நீயா தானே பேசுன? அப்படின்னா பிரச்சனையே நீயா சமாளி. நான் இதுக்கு என்னத்த சொல்லணும்? என்னங்க இனி பேச மாட்டேங்க. அத்தை நீங்க சொல்லுங்க, அத்தை கேட்பாங்க. நல்லா கேட்பாங்க. நாக்கு புடுங்குற மாதிரி கேள்வி கேட்பாங்க. வந்தது என்னடா பொண்டாட்டி பேச்ச கேக்குறியான்னு. என்னங்க எனக்கு எதுக்கு இந்த பேச்சு தேவையா? எனக்கு அம்மா பாவங்க. என்ன உங்க அப்பா தானே திட்டப்பறாரு, அதனால ஒன்னும் தப்பு கிடையாது. அது அவங்க புருஷ மடாடி பிரச்சனை, அவங்க பாத்துக்குவாங்க. நாளைக்கு காலையில விடியட்டும், பார்த்து பேசிக்கலாம். சும்மா இதையே நினைச்சு பேசி புலம்பிட்டு இருக்காத, அழுகாத. என்ன சொல்லிட்டு போனேன்? உங்க அம்மா முடிச்சு உட்காந்துரு, சீக்கிரம் வந்துடுறேன்னு சொன்னேன். உட்காந்துருக்க வேண்டியதானே, நீ எதுக்கு போன் பேசிட்டு இருந்த? இல்லங்க அம்மாட்ட பேசி ரொம்ப நாள் ஆச்சேன்னு. சரி பேசுனேல, பேசுனது என்னமோ அதை நம்ம தான் சமாளிக்கணும். நீ தான் சமாளிக்கணும். சரி மணி 10க்கு மேல ஆச்சு. கதவை லாக் பண்ணிட்டு ஜன்னலையும் க்ளோஸ் பண்ணிட்டு வா. எனக்கு அத்தை கிட்ட சகு நாளைக்கு பாத்துக்கலாம்னு சொல்லிட்டா சரின்னு விடு. சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லாத. போ டோரை லாக் பண்ணிட்டு வா.
சரியே சொன்னீங்க. உன் வீட்டை பத்தி பேசாத, உன் அத்தை யாராவது கேட்டுட்டா பிரச்சனை ஆயிடும்னு. நம்ம ரூம்ல தானே பேசுறோம், யாரும் வர மாட்டாங்கன்னு நினைச்சு இதுவா தப்பா எதுவும் பேசலையேமா. இப்ப எனக்கு தான் பிரச்சனைனா இது அப்பாவுக்கு தெரிஞ்ச அப்பா உங்களை தான் திட்டுவாங்க. அப்பா பத்தி தெரிஞ்சேவும் உன்னையும் பிரச்சனையில இழுத்து விட்டுட்டேனேமா. சாரிம்மா. சகு என்னத்த யோசிச்சுட்டே இருக்க? போ சீக்கிரம் போ. இவங்கள பத்தி மட்டுமே யோசிக்கிறாங்க. என்ன பத்தி, என்னோட கஷ்டம், என்னோட ஃபீலிங்ஸ் எதையுமே கொஞ்சம் கூட யோசிக்கவும் மாட்டேங்கிறாங்க, புரிஞ்சுக்கவும் மாட்டேங்கிறாங்க. ஏன் இப்படி இருக்காங்க? ஆம்பளைங்கனால இப்படித்தானா? இனி நாளைக்கு என்ன நல்லா நடக்க போகுதோ நினைச்சாலே பயமா இருக்கு. அம்மா சாரிம்மா. அறிவு இருக்கா உனக்கு? என்னங்க, நான் தப்பா எதுவுமே பேசலங்க. நம்ம பொண்ணு மாமியார் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க. இருத்தடி, உன்கிட்ட என்ன பேசணுங்கிற அறிவு இல்ல? என்னங்க, நான் பேச வேண்டாம் தான் சொன்னேன். அவ பேசுறதுக்கும் ஒன் கேட்டுட்டு இருந்தா. இல்லங்க, பேசாத, யாராவது கேட்டா தப்புன்னு. இன்னொரு அடி போட்டுருவேன். என்னங்க? திரும்ப திரும்ப சொன்னேன், இந்த போன் போடுற வேலை, வீட்டுல போய் பாக்குற வேலையை வச்சுக்காத. கல்யாணம் முடிச்சு தனியா அனுப்பி வச்சு நீ அவ போலப்பா அவ பாத்துக்குவான்னு. நாம இப்படி பேசிட்டு இருக்கோம், நம்ம சப்போர்ட் இருக்குன்னு தெரிஞ்சா வீட்டுல உள்ள சின்ன சின்ன பிரச்சனையை கூட பிள்ளைங்க பெருசாக்கி நம்ம அப்பா அம்மா சப்போர்ட்டுக்கு இருக்காங்களேன்னு இங்கதான் வந்து உட்கார்ந்து இருக்குங்க. இன்னும் 2 பொட்ட பிள்ளைய வச்சுக்கிட்டு இருக்கோம். கல்யாணம் முடிச்சு அனுப்பி இவளையும் கூட்டிட்டு வந்து இங்க உட்கார வச்சுக்கவா? என்னங்க, நான் பார்த்துதாங்க பேசுனேன். என்ன பேசுன? இப்போ அந்த சமதி அம்மா வர சொல்லிருக்காங்க. அங்க போய் என்ன தலை குனிஞ்சு நிக்கணும்? தலகுனிய வச்சுட்டே இல்ல? என்னங்க, புருஷனை தலகுனிய வச்சுட்ட. என்னங்க அப்படி பேசாதீங்கங்க. நான் அவகிட்ட அப்படி இரு இப்படி இரு பொறுத்து போ அப்படிதாங்க சொன்னேன். நான் சொன்னதை கேட்காம அவங்க மாமியார் தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க. எதுக்குடி அவங்க குடும்பத்தை பத்தி பேசுற? கல்யாணம் முடிச்சு கொடுத்தாச்சு, இனி அவ குடும்பத்தை பத்தி நாம எதுக்கு பேசணும்? நான் எதுவும் பேசலங்க, அவ பேசுறதுக்கு. அதான் சொன்னேனே, ஓன் கேட்டிருப்ப. என்ன பேசாதடின்னு போனை கட் பண்ணிட்டு பேசாம வந்து போட்டு தூங்குறத விட்டுட்டு நைட்டு கொஞ்ச நேரம் கண்ணா சந்த பிரச்சனையை இழுத்து விட்டுட்டேல. இனி அங்க போய் 2 பேரும் தலை குனிஞ்சு நிக்கணும். அந்த அம்மா என்னென்ன பேசுதோ எல்லாத்தையும் காது கொடுத்து கேட்கணும். வா உன்னை கட்டிக்கிட்ட பாவத்துக்கு அங்க வந்து எல்லாரும் முன்னே மன்னிப்பு கேக்குறேன். இல்லங்க, நம்ம மேல எந்த தப்பு இல்ல. ஆமாண்டி, அப்படி போய் பேசு. அப்பதான் உன் பொண்ணை கூட்டிட்டு போய் நம்ம கையோட அனுப்பி விடுவாங்க. என்னங்க? போய் மூடி தொலை. படிச்சு சொன்னேன், போகிற வேலை போன் பேசுற வேலை எல்லாம் குறைச்சு போனு. அறிவில்ல உனக்கு? நம்ம பிள்ளைக்கு எவ்வளவு நாள மாப்பிள்ள பார்த்தோம். எல்லாம் பொண்ணு ரொம்ப குண்டா இருக்கா, ஆள் இப்படி இருக்கா அப்படி இருக்கான்னு சொல்லி இத்தனை மாப்பிள்ள வந்து திரும்பி போனாங்க. அவர் தான் என்னமா இந்த பொண்ணு தான் எனக்கு பிடிச்சிருக்கு, நான் கட்டிக்கிறேன் வழியை வந்து கட்டிட்டு போயிருக்காரு. அதுவும் நம்ம 2 பவுன் குறைய போடுவான்னு சொன்னதுக்கு அதுக்கும் மாப்பிள்ள சரி நான் எங்க அம்மாட்ட பேசிக்கிறேன்னு சொன்னாரு. இத்தனையும் சமாளிச்சு நம்ம பொண்ணை விரும்பி கட்டிட்டு போயிருக்காருனா அவருக்கு நல்லா வச்சு வாழ தெரியாது. அப்படியே நம்ம பிள்ளைய விட்டுருவாரு? ஆமா, நம்ம வேலையை பார்த்தா புள்ள அது வாட்டுக்கு வாழும். உள்ள கிடந்து அதுவாக்கும் இதுவாக்கும் போன் பண்ணி போனும். இனி போன கையில இடு, அப்புறம் பாத்துக்கிறேன். கிளம்பி தொலை. அங்க போய் நீ வாயை திறக்காத, நான் பேசிக்கிறேன். ஏதாவது பேசி பொண்ணை கையோட கூட்டிட்டு வர மாதிரி ஆக்கிறாத. எத்த பொண்ணை வாழ விடாம ஆக்குற அம்மா நீ தாண்டி. எல்லாம் என் நேரம். இப்ப நான் என்ன பண்ணேன்னு என்ன அடிச்சு இவ்வளவு பேச்சு பேசுறாரு. கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காத மனுஷன். அங்க நம்ம பொண்ணு என்ன பாடுபடுறாளோ அந்த நினைப்பு இல்ல. அதை விட்டு போட்டு குதிக்கிறாரு. கட்டி கொடுத்துட்டு அதோட முடிஞ்சு போச்சு, தலை முடிகிருவான்னு நினைச்சிட்டாரு போல. அவன் என்ன எல்லாத்தையும் குறையா சொல்லிக்கிட்டு இருந்தா. நான் இப்படி இருக்கேன்னு சொன்னா நம்ம பொண்ணுக்கு ஆறுதலா கூட நம்மளால இருக்க முடியாது. பொண்ணா பிறந்தாலே இப்படிதான் போல. கடவுளே, என்ன எதுனாலும் சோதி. வாழ வேண்டிய பிள்ளைய வாழ்க்கைய கெடுத்துறாத. எந்த பிரச்சனையும் இல்லாம என் புள்ள சந்தோஷமா இருக்கணும், சந்தோஷமா வாழணும். கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க. அத்தை என்னென்னலாம் பேச போறாங்களோ தெரியல. இப்ப வரைக்கும் இவங்க கிட்ட சொல்லிட்டேன், நான் பேசுனது தப்புதான், அத்தை கிட்ட சொல்லுங்கன்னு. ஆனா எதையுமே கண்டுக்காம அம்மா பண்ற எல்லாம் சரியா தான் இருக்கும், நீ பேசாம இருன்னு சொல்றாங்க. கொஞ்சம் கூட நம்ம மனசை புரிஞ்சு பேசவே மாட்டேங்கிறாங்க. காலையில அத்தை வேற மதினிக்கு போன் பண்ணி இங்க நடந்த எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. மதினி வேற இங்க வந்தா என்ன நடக்குமோ தெரியலையே. என்ன நடந்தாலும் சரி, அப்பா அம்மாக்கு மட்டும் எந்த கஷ்டமும் வந்துடக்கூடாது. ஹே சகுந்தலா, நான் காலங்காத்தாலே வெளியே நின்னு வேடிக்கை பாக்குற மாதிரி இருக்கு. யாரால பாத்துட்டு இருக்க? ஏய் சகுந்தலா, அழறியா? என்னாச்சு? பெத்த கிழவி எதுவும் திட்டினாளா? சத்தமா பேசாத. என்னடியாச்சு? இப்ப எங்க அப்பா அம்மா வர போறாங்க. அதுக்கு எதுக்குடி அழுகுற? வீட்ல பஞ்சாயத்து. பஞ்சாயத்தா? என்ன பஞ்சாயத்து எழுதிட்டு இருக்கு கிழவி? ஐயோ செவால, கத்தாத, எனக்கு பயமா இருக்கு. இந்த அளவுக்கு பயந்ததுக்கு என்ன காரணம்? செவால, நீ அம்மா கிட்ட போன் பேசிட்டு இருந்த நம்ம வீட்டை பத்தி எல்லாத்தையும் அத்தை கேட்டுட்டு என்
வீட்டை பத்தி நீ யார்கிட்டடி குறை சொல்றேன்னு உடனே உன்னை பெத்தவங்க வரணும் வந்து அப்புறம் நான் பேசிக்கிறேன்னு அப்பவே அம்மா கிட்ட போன்ல வீட்டுக்கு நாளைக்கு காலையில வான்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு எதுக்கடி அழுகுற? இப்பவே போன போட்டு அம்மா அப்பாவை வர வேண்டாம்னு சொல்லு. அது எப்படி நான் சொல்ல முடியும்? அவங்க வரலாட்டி என்ன அப்படியே எங்க அம்மா வீட்டுக்கு அனுப்பி விட்டுருவாங்களா? ஆமாமா, இந்த கிளவி நினைச்சா கூட்டிட்டு வர்றது போனா போ சொல்றதுக்கு நம்மள என்ன நினைச்சுக்கிட்டாலாம்? செவால என்ன இப்படி பேசுற? அம்மா வர சொன்னதுக்கு நீ என்ன சொன்ன? எவ்வளவோ கெஞ்சி பார்த்தேன், கேட்கவே மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. கெஞ்சன உட்காந்து கொஞ்சம் வேண்டிதானே? செவால என்னடி இப்படி இருக்க? கிளவி வாய்க்கு வந்ததை பேசி உங்க அம்மா இங்க வர சொல்லி திட்டுவா. உங்க அம்மா திட்டுறதை நீ பாத்துட்டு இருக்க போறியாக்கும். நான் என்ன பண்ணட்டும்? போன போட்டு உங்க அம்மா அப்பாவை வர வேண்டாம்னு சொல்லு. அப்புறம் அத்தை கிட்ட அத்தை சொத்தனு நீ வேற அத எப்படினாலும் சமாளிச்சுக்கலாம். என்ன சகுந்தலா புழைக்க தெரியாத அவளா இருக்க? இதே ஏன் மாமிய கிளவிலாம் சொல்லி இருந்துச்சுன்னா அவ்வளவுதான் பாத்துக்கோ. இல்ல செவால, அத்தையே அம்மா கிட்ட சொல்லிட்டாங்க. அம்மாவை நான் எப்படி வர வேண்டாம்னு சொல்ல முடியும்? அதுவும் இல்லாம இவங்க கிட்ட சொன்னதுக்கும் இதெல்லாம் எனக்கு தெரியாது, அம்மா பாத்துக்குவாங்கன்னு சொல்லிட்டாங்க. அண்ணங்காரன் அப்படி சொல்றான்ல, பின்ன என்னத்துக்கு நீ எல்லாத்தையும் கேக்குற? ஏதாவது இடக்கு முடக்கா செய். வாயை முடிக்கிட்டு பேசாம இருப்பாங்க. எனக்கு இதுவே பயமா இருக்கு செவால. அப்பா அம்மா வந்தாலும் என்ன பேசுறாங்களோ? இதை விட என்ன வீட்டை விட்டுட்டு போக சொல்லிட்டா அங்க போய் அப்பா கிட்ட அங்க போனாலும் அப்பா கிட்ட நான் அடி வாங்கணும். எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஐயோ, இந்த வாழ்க்கையை வேண்டாம், ஒண்ணு வேண்டாம்னு ஓடிடலாமான்னு தோணுது. ஐயோ சகுந்தலா, இப்படி எல்லாம் இருந்தா வாழவே முடியாது. 10ல ஒரு 4-5 மாமியார் வேணா, மருமகளை கொஞ்சம் பொண்ணா நடத்துவாங்க. பொண்ணா நடத்தலனாலும் மருமகளாவது நடத்துவாங்க. நான் மிச்சம் இருக்கிற மாமியார் கிளவிக்கு ஃபுல்லா நம்ம என்ன பேசலாம், என்ன குறை சொல்லலாம் எல்லாத்தையும் பாப்பாங்க. ஏன் நம்ம கிட்டயே நல்லா பேசட்டும். ஆனா வெளியே இருந்து யாராவது வந்துட்டா ஏதாவது உனக்கு குறை சொல்லணுங்கிறதுக்காகவே நம்மள சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட சில ஜென்மங்களும் இருக்கு. இந்த மாதிரி ஆளுங்க கிட்ட எல்லாம் அடங்கி போனோம், நம்மளாம் வாழவே முடியாது. என்னால பேச முடியலையே. இங்க பாரு, இப்ப உடனே போன் பண்ணி அப்பா அம்மா வர வேண்டாம்னு சொல்லு. இங்க வந்து பெத்த கிளவி பெரும் பேச்சு பேசும். அத போற அவங்க கேட்டுட்டு உட்காந்துருக்கணுமா? பெத்து வளர்த்து கட்டி கொடுத்ததுக்கு அவங்களுக்கு நம்ம இந்த பேரு தான் வாங்கி கொடுக்கணுமா? செவால, அப்பனா அப்பா அம்மாவை வர வேண்டாம்னு சொல்லிடவா? ஐயோ சொல்லு சகுந்தலா. இவங்க தொட்டதுக்கு பட்டதுக்கெல்லாம் குத்தம் கண்டுபிடிச்சு அப்பா அம்மா வர சொல்லுன்னு சொல்லுவாங்க. என்ன ஸ்கூல் குழந்தை மாதிரி அப்பா அம்மா அப்பா கூட்டிட்டு வந்து காமிச்சிட்டு இருப்பியா? இல்ல, இப்ப அப்பா அம்மா வர வேண்டாம்னு சொல்லிட்டா அத கேட்டா என்ன சொல்றது? சொல்றதுக்கு சாக்கா இல்ல? எதையாவது சொல்லு. ஊருக்கு போயிட்டாங்க வச்சுட்டாங்க என்னத்தையாவது சொல்லு. நாளைக்கு வருவாங்க, நாள் நின்று வருவாங்க, அப்படி சொல்லி சமாளி. செவால, இவங்க கேட்டா இவங்க நோவங்கன்னு உன் பாடு உன் மாமியா பாடுன்னு சொல்லி ஒதுங்கிட்டாரு. அத பத்தி நீ ஏன் பேசுற? ஆனாலும் செவால, என்கிட்ட எல்லா நேரமும் நல்லா பேசுறாங்க. ஆனா இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு சொல்லிட்டா நான் கொஞ்சம் கூட கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. அவ்வளவுதானே செவால? பொண்டாட்டிங்கிறவ சமைச்சு போட அவங்களுக்கு தேவைக்கு மட்டும்தான் இல்ல. இங்க பாரு சவுந்தலா, பார்த்திபன் கொஞ்சம் சுயநல பிடிச்சவன் தான். அவனுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் தான் பாப்பான். நல்ல வேலை பாப்பான். ஆனா வீட்டுல அவனை யாரும் எதிர்த்து ஒரு கேள்வி கேட்க கூடாது. கோபம் நல்ல பழியா வரும். என்னமோ உனக்கு கல்யாணம் முடிச்ச பிறகுதான் சத்தம் இல்லாம இருக்கு. இல்ல என் பெத்த கிழவி ஏதாவது சொல்லும், அண்ணன் வீச்சு வீச்சுன்னு கத்தும். அந்த மாதிரி இருந்ததுக்கு இப்ப என்னமோ சண்டை போடாம நீ வந்ததுக்கு அப்புறம் தான் கப்பு சிப்புன்னு இருக்குதுங்க. ஆனா சகுந்தலா, நீ நினைச்சேனா அண்ணனை கொஞ்சம் கொஞ்சமா ஓ வலிக்கு கொண்டு வந்துடலாம். அப்புறம் இந்த பெத்த கிழவிய 1-2 பாத்துக்குவோம். அதெல்லாம் எங்க நடக்க போகுது? கொஞ்சம் கூட புடி கொடுத்து பேச மாட்டேங்கிறாரு. அதெல்லாம் பாத்துக்குவோம். இப்ப உடனே போன் பண்ணு. அப்பா அம்மா வந்துட்டா அவ்வளவுதான். சரி செவால. செவால, ஆனா அத்தை ஏதாவது சொன்னா? யோ, நான் வேணா கூட வந்து பேசுறேன். நான் வேணா வாரேன், வீட்டுக்கு வரேன். ஏதாவது சொன்னா அப்ப மட்டும் நான் ஏதாவது எடுத்து கொடுக்கறேன், நீ பேசு. செவால கூட இருப்பேல. என்னம்மா இப்படி பயப்படுறியம்மா? இப்படி இருந்தா எப்படிமா குடும்பம் நடத்துறது? இல்ல செவால, இவங்களும் என் சப்போர்ட்டுக்கு எதுவுமே பேச மாட்டேங்கிறாங்க. அம்மா வீட்டுக்கு போயிட்டா அப்பாவும் அப்படிதான் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க. இப்படிதான் இருக்கணும்னா அப்படிதான் இருக்கணும். அப்பா கிட்ட போய் நான் இப்படிலாம் பேசுறேன்னு சொன்னா என்னதான் திட்டுவாங்க. இப்ப கூட அம்மாவை அடிச்சு அழ வச்சு திட்டி அவளை பேச்சு பேசிதான் அம்மாவை கூட்டிட்டு வருவாங்க. இப்படி இருக்கிற சூழ்நிலையில நான் என்ன பண்றது? ஒரு பொண்ணுக்கு யாரோட சப்போர்ட் இல்லைனாலும் தைரியமா இருக்கணும், நாமளா இருக்கணுங்கிற எண்ணம் வர வரைக்கும் ஒரு எறும்பு கூட உன்னை தொந்தரவு பண்ணதான் செய்யும். சரி, கொஞ்சம் கொஞ்சமா எல்லாத்தையும் மாத்திக்கலாம். சரி செவால, நான் உடனே அம்மாக்கு போன் பண்றேன். சீக்கிரம். சகுந்தலா. அம்மா. சுத்தம். இனி இந்த பெத்த கிழவி என்ன ஆட்டம் ஆடுவான்னு தெரியலையே. ஐயோ, அப்பாவும் வந்திருக்காங்க. அத்தை என்ன பேச போறாங்க, என்ன நடக்க போகுது